Welcome to Chennai Press News Channel. Gleneagles Hospital Chennai, a part of Fortis Healthcare, has achieved a significant clinical milestone with the completion of 500 robotic-assisted gynecological surgeries in just 28 months, one of the fastest such achievements in India. This milestone has been led by Dr. Padmapriya Vivek, Director, Obstetrics and Gynecology and Robotic Surgeon, of Gleneagles Hospitals Chennai, whose experience spans a wide spectrum of complex and high-risk gynecological procedures, including hysterectomies, myomectomies, advanced endometriosis excisions, gynecological oncology surgeries, and management of conditions such as fibroids, adenomyosis, ovarian cysts, and pelvic organ prolapse. This milestone underscores the growing adoption of minimally invasive, technology-led surgical care in women's health. The milestone was commemorated at the hospital with a celebratory event, including a cake-cutting ceremony attended by the clinical team and patients who have benefited from robotic surgery. Gleneagles Fortis Hospital Chennaiல பெரும்பாக்கத்துல நாங்க more than 20,000 gynecology surgeries பண்ணிருக்கோம், more than 25,000 normal delivery பண்ணிருக்கோம். பட் இப்போ இந்த அச்சீவ்மெண்ட் என்னன்னா 500 complex robotic cases in 2 years and few monthsல பண்ணி முடிச்சிருக்கு. இது ஒரு எண்ணிக்கைக்காக நாங்க இங்க வரல, இது 500 womenோட லைஃபை சேஞ்ச் பண்ண கதை. உங்களுக்கு இது எல்லாருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கலாம். இந்த 500 கேசஸும் வாஸ் டன் சக்சஸ்ஃபுல்லி. இந்த 500 பேஷண்ட்ஸும் ஹை ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் கேசஸ் இருந்திருக்காங்க, லைக் ஃபைப்ராய்ட்ஸ், எண்டோமெட்ரியோசிஸ் அண்ட் வெரி காம்ப்ளெக்ஸ் கைனகாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் அண்ட் கேன்சர்ஸ். இந்த பேஷண்ட்ஸ்க்கு ட்ரெடிஷ்னலா பாரம்பரிய ஒரு சிகிச்சை மூலமா முன்னாடி பண்ணும் போது இவங்களோட ரிகவரி ரொம்ப நாட்கள் கடந்துதான் அவங்க ரிகவர் ஆக முடியும். வித் ரொபாட்டிக் சர்ஜரி இது முற்றிலும் மாறப்பட்டு இருக்கிறது. இந்த ரொபாட்டிக் சர்ஜரி மூலமா 5 things. 1, ஒரு துல்லியமா நுணுக்கமா செய்யறது, பிளட் லாஸ் இல்லாதது, ஃபியூவர் இன்சிஷன்ஸ் ஆன் தி அப்டோமன், குட்டி சிறு இன்சிஷனால பண்ணது 8 மில்லிமீட்டர் இன்சிஷன்ல ரிகவரி. அன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகுறாங்கன்னா நெக்ஸ்ட் டே அந்த வீக்கே ஒர்க்குக்கு போய் சேர்றாங்க. ஒர்க்கிங் விமன் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு அவங்களோட லைஃபை திரும்பி கொடுக்குறோம் வித்தவுட் பெயின், அதுதான் முக்கியம். அண்ட் அவங்களால நார்மல் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப சீக்கிரமா அவங்க திரும்பப்படுகிறாங்க. இது 500 ஸ்டோரி ஆஃப் விமன் அவங்களோட லைஃபை அவங்க திரும்பி பெற்ற கதைகள் தான் இந்த 500 காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி. இவங்க எல்லாருமே பல முறை ஆபரேஷன் செய்யப்பட்டவர்கள், மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் மற்ற இடத்துலயும் கைவிட்டப்பட்டவர்கள், மற்ற நாடுகளிலிருந்து வந்தவர்கள், இந்தியா முழுக்க இருந்து வந்தவர்கள், தமிழ்நாடு பெரும்பாலும் சென்னையும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு ஹோப் இல்லைன்னு சொன்ன கேசஸை நாங்க ரொபாட்டிக் டெக்னாலஜி மூலமா நாங்க இதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துருக்கோம். இந்த 500 பேஷண்ட்டும் ஆர் லிவிங் நார்மல் லைஃப்ஸ் நவ். ஸோ இந்த என்ன நாங்க இங்க சொல்ல விரும்புறோம்னா, விமென் நீங்க டோன்ட் ஹேவ் டு லிவ் யுவர் லைஃப் வித் பெயின். உங்க பெயினோட நீங்க வாழணும்னு அவசியம் கிடையாது. அட்வான்ஸ் டெக்னாலஜி லைக் ரொபாட்டிக் சிஸ்டம் இருக்கிறது, குட் எக்ஸ்பர்டைஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கேர் இருக்கிறது. இது வெறும் இலைட் பீப்புளுக்கு மட்டும் இல்லை, எல்லா கிளாஸ் ஆஃப் பீப்புளுக்கும் அவைலபிளா இருக்கு. அதனால இந்த நீங்க அறுவை சிகிச்சையை பார்த்து அறுவை சிகிச்சையில் நடக்கும் பாதிப்பையோ இதை பார்த்து வரி பண்ணாம பெஸ்ட் அவுட்கம் மார்பிலிட்டியை குறைச்சு பண்ணறது இந்த சர்ஜரி. இது எல்லாமே நீங்க பெனிஃபிட் ஆகலாம். ஸோ நீங்க உங்களோட பெயினோட சஃபர் பண்ண வேண்டாம். நீங்க தயவு செய்து இந்த இங்க ரொபாட்டிக் டெக்னாலஜி அண்ட் இந்த வேர்ல்டு ஃபுல்லா நாங்க எடுத்திருக்கிற ஒரு மெயின் திங் இதுல என்னன்னா, நாங்க மற்ற டாக்டர்ஸையும் ட்ரெயின் பண்ணதுக்கு நாங்க ஒரு ஒரு இதுவா எடுத்திருக்கோம். இங்க we have taken that as our first prime importance இந்த ப்ரோக்ராம்க்கே. இது ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடக்கக்கூடியது இல்லை, இது பல ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடியது, பல டாக்டர்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ நாங்க இதை ஒரு ப்ரோட்டோகாலா எடுத்து we have put the systems in place and எல்லா டாக்டர்ஸையும்
இங்க நாங்க பல ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸை ட்ரெயின் பண்ணிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் மெசேஜ் டுடே ஃபார் ஆல் விமென் அண்ட் ஹெல்த் கேர் அண்ட் ரெவல்யூஷனைசிங் விமென் ஹெல்த் கேர். பல முறை ஆபரேஷன் செய்யப்பட்டவர்கள்னா இதே ஒரே கண்டிஷனுக்கு வேற வேற ஹாஸ்பிட்டல்ல பல முறை அதே கண்டிஷனுக்கு ஆபரேஷன் பண்ணி திரும்பி திரும்பி அந்த நோய் வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அதை வந்து கம்ப்ளீட் கிளியரன்ஸ் கொடுக்கறது. பாரம்பரிய மெத்தட்லாம் ஓபன் பண்ணி பண்ணது, அதுக்கப்புறம் லாப்ரோஸ்கோபி வந்துச்சு. டெக்னாலஜி நம்ம போன் மாதிரி அட்வான்ஸ் ஆயிட்டே இருக்கிற மாதிரி டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகும் போது உங்களுக்கு அவுட்கம் ஆஃப் த பேஷண்ட், சர்ஜிக்கல் அவுட்கம், அந்த டிசீஸை 100% குணமடையறதுக்கு இது உதவுகிறது இந்த ரொபாட்டிக் டெக்னாலஜி. ஸோ பேசிக்கா அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நாங்க வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் அவங்க பெயின் ஃப்ரீயா இருக்காங்க. அவங்க திரும்பி இன்னொரு சர்ஜரி தேவைப்படாம இருக்கிறாங்க. அவங்க லைஃப் லாங் அவங்களுக்கு திரும்பி அதே கண்டிஷனுக்கு ஒரு சர்ஜரி தேவைப்படக்கூடாது. இதுதான் மேஜர் சர்ஜரிஸ் சொன்னீங்கன்னா நாங்க ஒரு 5 கேஜி 4 கேஜி 3 கேஜி ஃபைப்ராய்டை சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலமா நாங்க எடுத்திருக்கோம், பெரிய பெரிய ஃபைப்ராய்ட்ஸ். சோ அதை எடுக்க ஏன் இது சின்ன சின்ன இது கால் மினிமல் இன்வேசிவ், ஏன் இதை பண்றோம்னா தே கேன் ரிகவர் ஃபாஸ்டர். அவங்க 2 நாள்ல அவங்க திரும்பியும் ஒரு டீச்சர் போய் 5 கேஜி எடுத்து வேலைக்கு சேர்றாங்கன்னா அது டெஃபினட்டா ஒரு பெரிய ஒரு நியூஸ் தான், அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ், டீப் இன்ஃபில்ட்ரேட்டிங் எண்டோமெட்ரியோசிஸ், இந்த நோய் மட்டும், அப்புறம் கேன்சர்ஸ், இந்த நோய்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு 7-8 வருஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க வரும்போது அவங்க காம்ப்ளெக்ஸா தான், நம்ம டயக்னோஸ் பண்ணும் போதே அவங்க காம்ப்ளெக்ஸா தான் வராங்க. அவங்களுக்கும் 100% கம்ப்ளீட் கிளியரன்ஸ் ஆஃப் த டிசீஸ் கொடுக்க முடியுது. இதனால என்னன்னா அவங்களுக்கு பல ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ திரும்பி போக வேண்டாம், அவங்க லைஃப் திரும்ப அவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அவங்களுக்கு திரும்பி எந்த சர்ஜரியும் பண்ண வேண்டாம்.